ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 5/11/2025க்கான கேரளா லாட்டரி டார்கெட் சேனிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் 4 நாள் கேப்பில் 424, திரும்ப 4 நாள் கேப்பில் பார்த்தா நமக்கு 650 ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ஸோ இந்த 650க்கு ஒரு நாள் கிராஸை பார்த்திங்கன்னா நமக்கு உள் நம்பரில் பிசி நம்பர் 06 எடுத்து நமக்கு ஏசியில் அடிச்சிருக்காங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி உள் நம்பரில் 248 ஏபி நம்பர் எடுத்து நமக்கு 24 நம்பர் அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நாள் கேப் விட்டு ஏசி நம்பர் 29 எடுத்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி அடித்தாங்கன்னா 06க்கு நமக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழே நமக்கு 5 அப்படி நம்பர் இருக்குது, சரிங்களா. ஒரு நாள் கேப் விட்டு, அதாவது ஒரு நாள் கேப் விட்டு பி போர்டு 5, நமக்கு 06ங்கிறது ஏசி வந்திருக்கு, சரிங்களா. 06ங்கிறது ஏசி வந்திருக்கு. ஏசியை திருப்பி 60ன்னு வச்சுருக்காங்க. 650 பி போர்டில் வந்துருச்சு. இப்போ இந்த 24 அப்படிங்கிற நம்பர் பாருங்கள். 24ங்கிற நம்பர் திருப்பி ஏபியில் 42ன்னு சொல்லி வந்திருக்கு. இந்த உள்ள பி போர்டு ஒரு நாள் கேப் விட்டு பி போர்டு நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் 4 அப்படி நம்பர் வந்திருக்கு, சரிங்களா. இங்கே நமக்கு பி போர்டில் வந்துச்சு, இங்கே சி போர்டில் வந்துச்சு. அப்போ நமக்கு வரக்கூடிய நம்பர் ஏ போர்டில் வரணும், சரிங்களா. இங்கே வரக்கூடிய நம்பர் ஏ போர்டில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ 29 திருப்பினோம்னா நமக்கு 92. அப்போ 92 அப்படி நம்பரு பிசியில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏ போர்டில் 6 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது, சரிங்களா. 692. ஸோ 692 அப்படி நம்பரு ஏ அண்டு பிசி. பிசியில் நமக்கு 29 திருப்பி 92, ஏ போல் 6, 692 அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் நம்பரில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ஸோ அதனால் 692 அப்படி நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேட்டர்னில் பார்த்தோன்னா நமக்கு ஏபி 61, இங்கே நமக்கு ஏபி 61 அடித்து மறுபடியும் ஏபி 61. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏபி 74 அடித்து ஏபி 47. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏபி 69 அடித்து ஏபி 96. ஸோ இந்த மாதிரி நமக்கு அடித்தப்போ 851 அடுத்த ரிசல்ட்டு. இந்த 69 கிராஸாக நமக்கு ஏபி 58 எடுத்து நமக்கு ஏபியில் 85 வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி கிராஸாக நமக்கு ஏசி 28 எடுத்து நமக்கு ஏசியில் 28 வச்சுருக்காங்க. நமக்கு என்ன நம்பர் எடுக்கிறாங்களோ அந்தந்த இடத்துல அந்தந்த நம்பரை வைக்கிறாங்க, அதை பார்த்துக்குங்க. அப்போ அதே மாதிரி நம்ம ஒரு நாள் கேப் விட்டு பார்த்தோம், நமக்கு ஏபிக்கு ஏபி, ஏசிக்கு ஏசி, அப்போது நமக்கு பிசிக்கு இந்த 61க்கு நேராக நம்ம பார்க்கணும், சரிங்களா. அப்போ 48ன்னு இருக்குது. பிசி 48 அப்படி நம்பரு வைக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. பிசியில் 48 அப்படி நம்பர் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பிசியில் 48 அப்படின்னு சொல்லி வச்சாங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 7458. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கேப் விட்டு 7084. இல்லை கேப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 நாள். அதே மாதிரி தான் இங்கேயும் 11 நாள் கேப் வரும். 1 2 3 4 5 6 8 9 10 11 நாள் கேப். 2 4 6 8 11வது நாள், சரிங்களா. ஸோ இந்த இடத்துக்கு நேராக வரும். இதில் காமனாக நம்பர் பாருங்கள், 48 அப்படி நம்பர் நமக்கு வந்துட்டுருக்கு. 48 48 48. ஸோ இங்கேயும் நமக்கு 48 அப்படி நம்பர் வருது, சரிங்களா. இப்போது வந்துச்சு அப்படின்னா பிசியில் ஒரு 48 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் படி பார்த்திங்கன்னா டி போர்டில் 7 வருது, சரிங்களா. இப்போ நமக்கு 48 அப்படி நம்பர் நம்ம கேமில் வரணும். ஸோ அதை ஒன்று வச்சுக்கலாம். அது இல்லாமல் இங்கே எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 84ங்கிறது சி போர்டு 4 வச்சுருக்காங்க. இங்கே ஏ போர்டு 4. அப்படி பார்த்தோம்னா இங்கே பி போர்டில் 4 வரணும். பி போர்டுக்கு நம்ம 4 கரெக்டாக வச்சுருக்கோம், சரிங்களா. 48. இப்போது 8ங்கிற நம்பர் பி போர்டில் வச்சுருக்காங்க. சி போர்டில் 8ங்கிற நம்பர் வச்சுருக்காங்க. இப்போது ஏ போர்டில் மட்டும்தான் 8 அப்படி நம்பர் இல்லை, சரிங்களா. ஏ போர்டில் மட்டும்தான் 8ங்கிற நம்பர் இல்லை. இப்போ 48 அப்படிங்கிற நம்பரை வச்சுட்டு 75 48. அதே மாதிரி
845 75 48 78 45 அப்படிங்கிற முறை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.